கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 26, Matthew 26. 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். இது கர்த்தருடைய இருதயத்தை பாருங்களேன். 11ஆம் மணி வேலை என்ன, சாயந்தரம் 5 மணி. ஏன்னா கர்த்தருடைய கிருபையினுடைய அளவை நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அதாவது கடைசி மணி நேர வேலை. ஏன்னா 5 மணிலேருந்து 6 மணிக்கு முடிஞ்சு போயிடும். ஏன்னா யூதருடைய நாள் கணக்கு என்ன, காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். இப்போ 5 மணின்னா இன்னும் 1 hour 1 மணி நேரம் தான் இருக்குது. இந்த 1 மணி நேரத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. இது ரொம்ப குறுகிய காலம். ஆனால் இது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கர்த்தருடைய அழைப்பு. இங்கே என்ன பார்க்குறாரு, சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு. இவங்க சோம்பேறி இல்லை, நல்லா கவனிங்க. இது சும்மா நிற்கிறாங்களே ஒழிய சோம்பேறின்னு எழுதப்படவில்லை. ஏன்னா அது நிறைய பேர் தவறுதலாக இவங்க சோம்பேறியாக இருந்தாங்க. இல்லை இல்லை இல்லை, அவர்கள் சும்மா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க யாருக்கிட்டே வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லலை. ஏன்னா யாருமே அவங்கள எடுத்துக்கொள்ளலை. ஏன்னா யாருமே அவங்கள பார்க்கல, இல்லை அவங்கள வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட மக்களை கர்த்தர் காணக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா அவங்க சும்மா இருக்கிறாங்க, அவங்கள ஒருத்தருமே எடுக்கலை. சிந்திச்சு பாருங்கள், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு தினக்கூலி வேலைக்கு போய் எப்படியாவது என் குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லாமல் அவங்க நிற்கக்கூடிய ஒரு காரியம். அவங்கள பார்த்து என்ன கேட்குறாரு, என்ன பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன? இது அவங்கள குற்றப்படுத்துவதாக கேட்கக்கூடிய கேள்வி இல்லை. இது மன உருக்கத்தோடு கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னா நீங்கள் இதை எப்படி வாசிக்கிறீங்க, எப்பா நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன அப்படின்னு வாசிக்கலாம். பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன அப்படின்னு வாசிக்கலாம். ஆனால் இது என்னன்னா, நீங்கள் இந்த ஓமானத்தினுடைய மொத்தத்தோடு பார்க்கும்போது அது இங்கே ஒரு மனதுருக்கமாய் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னா அவங்க வேலை பார்க்கணுன்னு தான் விருப்பப்பட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனால் இங்கே இந்த எஜமானன் என்ன பண்ணுறாரு, அவங்கள நீங்கள் சும்மா ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி விடலை. ஆனால் என்ன, இந்த காலகட்டத்திலையும் அப்போ யோசிச்சு பாருங்கள், கர்த்தருடைய கிருபை யாருக்கு போகுது? கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள், அது எவ்வளவு மோசமான மக்களாக இருந்தாலும். நான் எப்பயுமே யோசிப்பேன். ஏன்னா லூக்கா 23வது அதிகாரத்தில் 42, 43வது வசனத்தில் பார்க்குறோம். ஏன்னா அங்கே கல்வாரி சிலுவையில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தொங்கி கொண்டு இருக்கும்போது லாஸ்ட் மினிட்டுக்கு ராஜ்யத்துக்குள்ளே வந்த ஒரு ஆள்னு அவன் தான். என்ன கேட்குறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது என்னை நினைத்து கொள்ளும். அவ்வளோதான். ஆண்டவர் என்ன பண்ணார், அப்பா நீ இன்றைக்கே என் கூட பரதேசியில் இருப்ப. என்ன ஒரு கிருபை பாருங்கள். அப்போ கடைசி நேரத்துலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் அழைக்கக்கூடியவராய் இருக்கிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், அண்ணே எனக்கு வயசாயிருச்சு, நான் ரிட்டையர் ஆகிட்டேன். இல்லை நீங்கள் எப்படி நினைக்கலாம், அண்ணே நான் இந்த தப்பு பண்ணியிருக்கக்கூடாது, நான் பயங்கரமான பாவம் பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நான் நீ யாருக்கு நான் சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தரை பொறுத்தளவுக்கு யாருமே காலதாமதமாக இல்லை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யாரோ ஒருத்தவங்க முதல்ல வந்தாங்க இல்லை கடைசியாக வந்தாங்கனாலும் கர்த்தருடைய அழைப்பு தான் உண்மை. ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, யார் வேணான்னு வெறுத்து ஒதுக்குறாங்களோ, இது இவங்களுக்கு எனக்கு வேணவே வேணாம், இவங்களெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கக்கூடிய மக்களை அவர் என்ன பண்ணுறாரு, காணக்கூடியவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கள் மேலே மனதுருக்கமாய் இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா அவங்கள என்ன பண்ணுறாரு, அவருடைய மனதுருக்கம், எப்பா ஏன் நீங்கள் இவ்வளவு காலம் இன்னும் சும்மா இருக்கிறீங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ தேவனுடைய இரக்கத்திற்கு ஒரு முடிவே இல்லை, அவருடைய கிருபைக்கு ஒரு இதே இல்லைங்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்,
யார் உங்களை வேண்டி கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் சரி, தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன வயசு இருந்தாலும் சரி, மோசே 80 வயசில் தான் கர்த்தர் அழைச்சார். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அழைப்புக்கு ஆயத்தமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நிச்சயமாக வழி நடத்துவார். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இதை கேட்குறவங்க ரிட்டையர் ஆகிருக்கலாம், இல்லை எனக்கு வயசாயிருச்சு நான் என்ன செய்ய முடியும்னு நினைக்கலாம். ஆனாலும் தேவன் நீங்கள் உம்முடைய அழைப்பை கேட்டு மற்றவர்களுக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய மக்களாய் இவர்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.